அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம சோலாண்ட் எபிசோட் 111 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆஸ்கார் இருக்கான் இல்லையா, அவன் வந்து எனக்கு 10 வருஷம் டைம் கொடு அப்படின்னு கேட்டிருப்பான். அதுக்கப்புறமா தங்சான் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா கூட ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அங்கே தான் வந்து முடியுது. இன்னமும் அவனோட ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்கு. அந்த ஒரு உட்டன் ஹேமரை யூஸ் பண்ணி அவன் சண்டை போட்டுருக்கான். இப்போ இங்கே கட் பண்ணால் மார்ஷல் சோல் ஆள் காட்டுறாங்க. அந்த ஹூலியனா இருந்தா இல்லையா, அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்ணை மூடினா கூட தங்சான் தான் கனவுல வரான் போல தெரியுது. அதாவது தோற்று போனாங்கல்ல, 2 வருஷம் ஆச்சு, ஆனால் இன்னமும் அவளால் வந்து சுத்தமாக மறக்க முடியல. அந்த டைமில் ஒருத்தன் கூப்பிட்றான், சத்தம் மட்டும் கேட்குது. அவன் என்ன சொல்கிறான், இந்த மாதிரி நம்ம டெத் வேலிக்கு கிளம்புறோம், ட்ரைனிங்காக போகிறோம்ல, பேக்கிங் எல்லாம் முடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இவளால் சுத்தமாக ஏற்றுக்கவே முடியலங்க. இங்கே தங்சான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்கான். அந்த ஒரு டிராகன் கூட சண்டை போட்டுட்ருக்கான். இப்போது இவன் வந்து பார்த்தீங்கன்னா 81 ஹேமரிங்ஸ் அப்படிங்கிறத கம்ப்ளீட் பண்ணணும் இல்லையா. ஒரு வழியாக கஷ்டப்பட்டு அந்த 81 ஹேமரிங்ஸ் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக முடிச்சிடுறாங்க. தங்சான் என்ன பண்ணியிருக்கான்னா 3 டெக்னிக்கை ஒன்று சேர்த்துருக்கான். அதாவது இந்த ஹவுத்தியன் ஹேமர், அதுக்கப்புறமா இவனோட சீக்ரெட் டெக்னிக்கு, இது 10க்கு ஸ்பிரிட் பவர், இது 3த்தையும் ஒன்று சேர்த்து என்னத்தையோ பண்ணி வச்சிருக்கு. இவன் என்ன சொல்கிறான்னா, இந்த ஆப்பனண்ட் இருக்காங்கல்ல, அவங்களோட ஸ்பிரிட் பவர் வந்து இவனை விட அதிகமாக இல்லாத வரைக்கும் இவனால் ஈஸியாக டிஃபீட் பண்ண முடியுமா. இவங்க அப்பா அப்படியே பார்க்குறாரு. அதாவது ஒரு சில மாதத்துக்கு முன்னாடி தான் இவனோட ஸ்பிரிட் பவர் அப்படிங்கிறத அவர் அன்சீல் பண்ணியிருக்காரு. அதாவது அந்த சோல் ரிங் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் பேஸ் பண்ணி. இப்போ இவன் அந்த ஒரு ஹவுத்தியன் ஹேமர் அப்படிங்கிறத தேவையான அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சிட்டான். தங்சானோட சோல் பவர் பார்த்தீங்கன்னா லெவல் 52 அப்படிங்கிறது ரீச் ஆயிருக்கு. தங்சானுக்கு ஒரு வருத்தம் என்னன்னா, அவன் 50 ரீச் ஆகி 1 இயர் ஆயிடுச்சு. ஆனால் இந்த 1 இயரில் 2 லெவல் தான் இவனால் கிராஸ் பண்ண முடிஞ்சது. அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு, இந்த 50 to 60 இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு பீரியடாம். அந்த மனுஷனுக்கே 50லேருந்து 60 போகிறதுக்கு 5 வருஷம் ஆயிருக்கு. ஆனால் இவனுக்கு இவர் 4 வருஷம் தான் டைம் கொடுக்குறாரு. இப்போ மனுஷன் என்ன கேட்குறாருன்னா, இப்போ உன்னோட காம்பேட் எபிலிட்டியை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்குறாரு. இவன் என்ன சொல்கிறான், இன்னமும் வந்து என்னோட எபிலிட்டி பத்தலை அப்படின்னு தான் சொல்கிறான். காரணம் என்ன அப்படின்னா, அதாவது நம்ம மாஸ்டர் ட்ரைனிங் கொடுத்துருக்காருல, மாஸ்டர் வந்து ஒரு ஜீனியஸ் தான். தியரிட்டிக்கலாக பேசணும் அப்படின்னா அவரோட டெக்னிக்ஸ் எல்லாமே வேற லெவல். ஆனால் ப்ராக்டிக்கலாக நம்ம பேசும்பொழுது அதில் ஒரு சில குறைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. என்ன குறை அப்படின்னு கேட்கும்போது, ஹீனியஸ் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பிரிட்டை பற்றி பேசுகிறாரு. அதாவது நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஆரா தான். மனுஷன் தான் எங்கே போனாலும் திணற வைக்கிறார்ல, அதுக்கு காரணம் இந்த ஒரு ஆரா தான். அதை வந்து டெமான்ஸ்ட்ரேட் வேறு பண்ணி காட்டுறாருங்க. அதாவது இவருக்குள்ளே இந்த ரெட் கலரில் ஒரு ஆரா வெளியில் வருது. அது கிட்டத்தட்ட எதிரிக்கு ஒரு பயத்தையே கொடுக்கறது மட்டும் இல்லாமல், தன்னை விட ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ஆப்பனண்ட் எதிர்க்க நின்னா கூட இவங்க அவ்வளோ சீக்கிரம் தோல்வியை ஒத்துக்க மாட்டாங்களாம். தங்சானால எதிர்த்து நின்று பார்க்க கூட முடியல. ஒரு வழியாக என்ன பண்ணுறான், அவனுடைய அந்த டீமன் ஐஸ் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி பார்க்குறான். இந்த ஸ்பிரிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷேப் அப்படிங்கிறத எடுத்துருக்கு. இதை பற்றியெல்லாம் இதுக்கு முன்னாடி மாஸ்டர் பேசியிருக்காரு போல தெரியுது. ஸோ இவனுக்கு பார்த்த உடனே தெரியுது, ஓகே, யார் ஒருத்தரால் அந்த ஹையஸ்ட் லெவலில் ரீச் பண்ண முடியுமோ அவங்களால தான் இந்த மாதிரி பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ இவன் கேட்குறான், இந்த மாதிரி ஒரு எனர்ஜி நான் எப்படி கல்டிவேட் பண்ணுறது அப்படின்னு கேட்குறான். மனுஷன் என்ன சொல்கிறாருன்னா, அப்புறமா நான் உன்னை வேற ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன், அந்த இடத்துல உன்னால் இந்த ஹீனியஸ் ஸ்பிரிட் அப்படிங்கிறத கல்டிவேட் பண்ண முடியும்னு சொல்கிறாரு. இங்கே மார்ஷல் சோலாவில் காட்டுறாங்க. அந்த ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா டெத் வேலிக்கு போகிறதா தானே இருந்துச்சு. ஆனால் அவன் என்ன சொல்கிறா, நான் வந்து ஸ்லாட்டர் சிட்டிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. அவங்க என்ன கேட்குறாங்க, ஸ்லாட்டர் சிட்டியா, ஏன் டெத் வேலி நல்லா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. டெத் வேலி ஒரு ஆபத்தான இடம் தான். ஆனால் அங்கே போன உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த 2 பேர் இருக்காங்களே, எங்களை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு அமுச்சு விட்ருவீங்க. அந்த இடத்துல எனக்கு வந்து ரியல் லைஃப் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது கிடைக்காது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைக்கல அப்படின்னா நான் எப்படி தங்சானை வந்து தாண்டி போகிறது அப்படின்ற மாதிரி கேட்குறா. அதான் அந்த போப் சொல்கிறான், அம்மா இது நடந்து 2 வருஷம் ஆச்சு, இன்னும் நீ அதுலேருந்து வெளியில் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது எப்படி மறக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா அவ. இவன் என்ன சொல்கிறான்னா, நான் வந்து இண்டிவிஜுவலாக போகணும், தனியாக போய் இந்த ஒரு ஸ்டெப்பை நான் எடுத்தே ஆகணும். ஸோ நான் வந்து ஸ்லாட்டர் சிட்டிக்கு போகிறேன், ஏன்னா அங்கே தான் உங்களால் இந்த 2 பேர் அனுப்ப முடியாது, நான் அந்த இடத்துக்கு போகணும், அப்ரூவ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இவளும் பார்க்குறா, சரி ஓகே, இந்த பொண்ணு இவ்வளோ கேட்குறாள்னு சொல்லிட்டு ஓகேம்மா நான் அப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறா. இருந்தாலும் நீ போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு சோல் போனை அப்சர்வ் பண்ணிக்கோ அப்படிங்கிறா. ஆக்சுவலாக இதுவுமே ஒரு ஸ்கல் போன் தான். அந்த பொண்ணு வந்து வேணாம் இது ரொம்ப ப்ரெஷியஸாக இருக்கே அப்படின்னு சொல்லும்போது, ப்ரெஷியஸ்னு பூட்டி வச்சா ப்ரோஜனம் இல்லை, ப்ரெஷியஸாக இருந்தால் அதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறா. சூப்பரான டைலாக் இல்லை. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதை அப்சர்வ் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்கா. அப்சர்வ் பண்ணதுக்கப்புறமா இவளோட சோல் பவர் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிடுச்சான். அதாவது இவளுக்கு போப் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கா, நீ வந்து வழியில் தங்சானை பார்த்த அப்படின்னா அவன் கூட சண்டைக்கு போகாத, நீ அவனை விட்டுடு, அவனை நான் அப்புறமா டீல் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறா. அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா இருக்கான்ல, அவனையுமே சீக்கிரமாக ஏதாவது பண்ணி டீல் பண்ணியே ஆகணும். ஏன்னா அந்த ஆள் இருக்கிற வரைக்கும் இவங்களோட பிளான் வந்து வேலை செய்யாது. அதனால் எப்படியாவது அவனை முடிச்சு விட்டணும்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இங்கே தங்சானோட அப்பாவை காட்டுறாங்க. இவனுக்கு 5th சோல் ரிங் அப்படிங்கிறது எடுக்க வேண்டிய டைம் வந்துடுச்சுப்பா. ஒரு வழியாக 5th சோல் ரிங்க்கு வந்துட்டோண்டா அப்படின்னு யோசிக்கிறான் தங்சான். அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா, இங்கே உட்காரு அப்படிங்கிறாரு. இவன் அப்படியே பார்க்குறான், என்ன வேட்டையாடுன்னு போனால் அப்பா உட்கார சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். இருந்தாலுமே அப்பா பேச்சை மீற முடியாதே, உட்காரான். அவர் என்ன சொல்கிறாரு, உன்னோட ப்ளூ சில்வர் பிளான்ட்டை ரிலீஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறத அப்படியே செய்கிறான். இப்போ ரிலீஸ் பண்ண உடனே சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிளான்ஸ் எல்லாம் வரும்ல. அப்போது அவனுக்கு அவங்க அம்மாவுடைய ஞாபகம் அப்படிங்கிறது வருது. அவனுக்கு ஒன்றும் புரியல.
திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு குரல் ஒன்று கேட்குது. ராஜா நீங்க தானே வந்துட்டீங்களா, ராஜா நீங்க தானே அப்படின்ற ஒரு குரல். இவனுக்கு என்னடா இது யாரோ பேசுகிறாங்களேன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு ஓடுறான் அந்த குரல் கேட்குற திசைக்கு. அங்கே ஓடி போய் பார்த்தா ஒரு பெரிய மரம் இருக்கு. அங்கே போய் கேட்குறான், நீ தான் என்ன கூப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அந்த ஒரு மரத்துக்குள்ளே இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு வயசான தாத்தாவுடைய ஆவி வெளில வருது. அதான் அவன் கேட்குறான், நீங்கள் யார், என்ன எதுக்கு ராஜான்னு கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஒரு காண்டினென்ட்லேயே உனக்கு அப்புறமா இருக்கிற ரொம்ப வயசான ப்ளூ சில்வர் பிளான்ட் நான் தான் அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் உன்னோட பிளட்டு எந்த விட ரொம்ப நோபலான ஒரு பிளட்டு. ஸோ நீ தான் வந்து ராஜா, நீ தான் வந்து எம்பரர் ஆஃப் த ப்ளூ சில்வர் பிளான்ட் அப்படின்ன உடனே இவனுக்கு ஒன்றும் புரியல. இவனா சொல்கிறான், ஏங்க நான் சாதாரண மனுஷன், நான் வந்து ராஜாலாம் கிடையாது, என்னோட ப்ளூ சில்வர் பிளான்ட் அப்படிங்கிறது என்னுடைய மார்ஷல் சோல் அவ்வளோதான் அப்படிங்கிறான். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை வாய்ப்பே கிடையாது, நான் வந்து தப்பு செய்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, உன் மேலே தான் அந்த எம்பரருடைய ஆரா அப்படிங்கிறது இருக்குது, அதாவது அவங்க அம்மாவுடைய ஆரா வந்து இவங்கிட்ட இருக்குது, அதை அவரால் ஃபீல் பண்ண முடியுது. தாத்தா என்ன கேட்குறாரு, உங்ககிட்ட இருக்கிறது ஒரு சாதாரண ப்ளூ சில்வர் பிளான்ட்டாக இருந்தால் இந்த அளவுக்கு எப்படி வந்திருக்க முடியும், அதாவது நீ மனுஷன்தான் ஆனால் உன் உடம்புல இருக்கிறது வந்து ஒரு நோபல் பிளட் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ தான் இவனுக்கு பாய்சன் மாஸ்டர் சொன்னது கிளியராக புரிய ஆரம்பிக்குது. மனுஷன் அப்பயே தெளிவாக சொல்லியிருப்பார், அதாவது ஒருத்தருக்கு டுவெல் மார்ஷல் சோல் இருக்குன்னா அதுக்கு ரெண்டே வழி தான். ஒன்று, அந்த ரெண்டு மார்ஷல் சோலுமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், இதுக்கும் கம்ப்ளீட்டாக எந்த ஒரு சம்மந்தமும் இல்லாமல் இருக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த ரெண்டுமே குவாலிட்டி வைஸ் ஈக்குவலாக இருக்கணும். அதாவது இப்போ ஹவுத்தியன் ஹேமர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பெஸ்ட்டு மார்ஷல் சோல், அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு ஈக்குவலாக குவாலிட்டியில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எம்பரர் ப்ளூ சில்வர் பிளான்ட். அதனால் ரெண்டுமே குவாலிட்டி வைஸ் சேமாக இருக்கிறதுனால இவனுக்கு ட்வின் மார்ஷல் சோல் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. இப்போ தங்சான் வந்து ப்ளூ சில்வர் பிளான்ட் எம்பரர்னு வச்சுக்கோங்க. அப்போது உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த ப்ளூ சில்வர் பிளான்ட் எல்லாமே இவனுடைய மக்கள் மாதிரி தானே. அதான் அவர் கேட்குறாரு, உன் மக்கள் உன்னை கூப்பிட்றாங்களே, உனக்கு அவங்க குரல் கேட்கலையா அப்படிங்கிறாரு. ஏன்னா ஒவ்வொரு முறையும் இவனுடைய அந்த மார்ஷல் சோலை ரிலீஸ் பண்ணும்போது எல்லா சில்வர் பிளான்ட்டுமே ரியாக்ட் பண்ணும். அவனுக்கு இப்போ தான் புரியுது அது என்ன அப்படிங்கிறது. மனுஷன் என்ன சொல்கிறாரு, நீ வந்து மனுஷன் தான் ஆனால் உனக்குள்ளே இருக்கிறது வந்து எம்பரர் பிளட் அப்படிங்கிறாரு. ஒரு எம்பரர் இறந்து போனதுக்கப்புறம் தான் இன்னொரு எம்பரர் பிறப்பாங்களாம். ஸோ உன் மேலே வந்து அந்த எம்பரருடைய ஆரா இருக்குது, உன் உடம்புல இருக்கிறது வந்து ரொம்ப நோபலான ஒரு பிளட் அப்படிங்கிறாரு. ஆக்சுவலாக இங்கே என்ன பிரச்சனைனா, இவனோட நோபல் பிளட் அப்படிங்கிறது இன்னும் ஆக்டிவேட் ஆகலை, அது வந்து அவைக்கன் ஆகலை. ஆனால் தங்சான் என்ன சொல்கிறான், என்னோட மார்ஷல் சோல் வந்து ஆல்ரெடி அவைக்கன் ஆகிடுச்சே அப்படிங்கிறான். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, மனுஷங்களால் எப்படிங்க நோபல் பிளட் அவைக்கன் பண்ண முடியும், அது எங்களால் தான் முடியும் அப்படிங்கிறாரு. ஸோ இவனுக்கு இப்போ ரெண்டாவது அவைக்கனிங் அப்படிங்கிறது நடக்க போகுது. இந்த ஒரு சோல் லேண்ட் ஆரம்பிச்சதுலேருந்தே நம்ம எல்லாருக்குமே ஒரு குறை கண்டிப்பாக இருந்திருக்கும். என்னன்னா, கதை நல்லா இருக்குது, சண்டை எல்லாமே நல்லா இருக்குது, ஆனால் தங்சானுடைய கேரக்டரைசேஷன், அந்த கேரக்டர் டிசைன் மட்டும் சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருப்போம். நான் ஏகப்பட்ட முறை யோசிச்சிருக்கேன், நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? ஆனால் அந்த குறை இந்த எபிசோடோட முடிஞ்சு போச்சு. அடுத்த எபிசோடில் அவேக்கனிங் முடிஞ்சதுக்கப்புறம் அவனுடைய என்டையர் கேரக்டர் டிசைனை வந்து பார்த்தீங்கன்னா மாறிடும். தங்சானை வேறு மாதிரி இருப்பான். அதெல்லாம் நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.